தேற்றம் 12.1 ஒரு இயற்கணித அமைப்பில் சமணி உறுப்பு இருந்தால் ஒருமைத்தன்மை வாய்ந்தது என நிறுவுக. இந்த ஒருமைத்தன்மை அப்படின்னா என்னன்னா, 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்குது அப்படின்னா, அந்த எண்ணில் 2ங்கிறது எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா ஒரு தடவை தான் வந்திருக்கும். 7ங்கிறது ஒரு தடவை தான் வந்திருக்கும். அதுபோல் ஒரு எண் ஒரு முறை மட்டுமே வரும். அதுக்கு பேர் தான் ஒருமைத்தன்மை. அதுபோல் இந்த ஸ்டார் அஸ்டரிக்குன்னு சிம்பிள் இருக்கு இல்லையா, இது இருக்கக்கூடிய இந்த ஈருறுப்பு செயலின்னு பேர். இந்த அமைப்பில் நமக்கு ஒரே ஒரு சமணி உறுப்பு தான் இருக்குது அப்படின்னு நிறுவணும். இதை நிறுவுறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு உறுப்புக்கு 2 சமணி உறுப்பு இருக்கிறதா எடுத்துக்கிறோம். ஏதாச்சும் ஒரு உறுப்பு எது வேணாலும் இருக்கலாம். நம்ம சமணி உறுப்பு 2 இருக்கிறதா வச்சுப்போம். எஸ்ஸில் சமணி உறுப்பு 2, அதாவது E1 E2 அப்படின்னு 2 இருக்கிறதா நம்மளா எடுத்துக்கிறோம். இப்போ E1 அப்படிங்கிறத சமணி உறுப்பாகவும் E2ங்கிறத இந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாகவும் எடுத்துப்போம். E1ங்கிறது இப்போ சமணி உறுப்பு, E1ங்கிறது சமணி உறுப்பு. அப்படி இருந்தால் E1 ஸ்டார் E2 அல்லது E2 ஸ்டார் E1 சீக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க. இதில் E1 என்பது சமணி உறுப்பு. E1ஓட மதிப்பு 1. அப்போ 1 × E2 என்ன வரும்? 1 × E2 E2 தானே. அப்போ சீக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா E2 வரும். அடுத்தது E2ங்கிறத சமணி உறுப்பாக எடுத்துப்போம். திருப்பி மறுபடியும் அதை எழுதுகிறோம். E1 ஸ்டார் E2 அல்லது E2 ஸ்டார் E1 சீக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, இப்போ E2ங்கிறது சமணி உறுப்பு. E2ஓட மதிப்பு 1. இது 1ன்னா E1 ஸ்டார் 1 என்ன வரும்னா E1 தான் வரும், சீக்குவல் டு E1. இப்போ பாருங்கள், E1 ஸ்டார் E2 சீக்குவல் டு E2, E1 ஸ்டார் E2 சீக்குவல் டு E1. அப்போ ரெண்டுத்துலேயுமே LHS சமமாக இருக்கிறதுனால RHS ரெண்டும் சமம். அதாவது E1 சீக்குவல் டு E2. இப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன எடுத்திருக்கோம், E1 E2ன்னு 2 தனித்தனியாக 2 சமணி உறுப்பு எடுத்திருக்கோம். ஆனால் ரெண்டுமே நமக்கு இப்போ கடைசியில் என்னவா ஆயிடுச்சுன்னா, ரெண்டும் சமம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே உறுப்பாகிடுச்சு. ஒரே உறுப்பாகிடுச்சுன்னா சமணி உறுப்பு ஒருமைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. இந்த கணக்கு அவ்வளோதான். ஓகே. தேற்றம் 12.2 ஒரு இயற்கணித அமைப்பில் ஓர் உறுப்பின் எதிர்மறை உறுப்பு ஒருமைத்தன்மை வாய்ந்தது. ஒரு எதிர்மறை உறுப்பு இருந்தால் ஒருமைத்தன்மை வாய்ந்ததுன்னு நிறுவனம். எஸ், ஸ்டார் என்பது ஒரு இயற்கணித அமைப்புன்னு வச்சுப்போம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு எதிர்மறை உறுப்பு இருக்கும். அதே போல் எதிர்மறை உறுப்பு இருந்தால் அதில் நிச்சயமாக சமணி உறுப்பு நிச்சயமாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம், எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஏ என்ற உறுப்புக்கு, ஏங்கிற உறுப்பு எஸ்ஸில் இருக்குது, இதற்கு 2 எதிர்மறை உறுப்புகள் இருப்பதாக வச்சுக்கிறோம். ஏங்கிற உறுப்புக்கு A1 A2 அப்படின்னு 2 எதிர்மறை உறுப்புகள் இருக்குது. ஏயின் எதிர்மறை உறுப்பு A1 எனில் A ஸ்டார் A1, A ஸ்டார் A1 அல்லது A1 ஸ்டார் A, A1 ஸ்டார் A சீக்குவல் டு என்ன வரும்னா சமணி உறுப்பு வரும். இப்போ ஏயின் எதிர்மறை உறுப்பு A2ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி இருந்தால் என்ன வரும், A × A2, A ஸ்டார் A2 அல்லது A2 ஸ்டார் A சீக்குவல் டு என்ன வரும்னா இதுக்கும் அதே E தான் வரும், இதுக்கும் அதே E தான் வரும். இதில் A ஸ்டார்
A1. இதில் A ஸ்டார் A2. இதோட மதிப்பு என்ன? ரெண்டுத்துலேயுமே RHS சமமாக இருக்கா? அதனால் LHS ரெண்டும் சமம். LHS என்ன? A ஸ்டார் A1 இது. இன்னொன்று என்னன்னா A ஸ்டார் A2. இப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிள். இடது நீக்கல் விதி மூலமாக இடது பக்கம் இருக்கிற ஏயை நீக்கிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா A1 = A2. நம்ம ஆரம்பத்தில் ஏங்கிற உறுப்புக்கு எதிர்மறை உறுப்புகள் என்னென்ன எடுத்துருக்கோம்? A1 A2ன்னு 2 இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ என்னன்னா இது ரெண்டுமே என்னன்னா 1ன்னு ஆயிடுச்சு, சமம்னு ஆயிடுச்சு, ஒரே உறுப்பு. அதனால் எதிர்மறை உறுப்புகள் ஒருமைத்தன்மை வாய்ந்தது என நிறுவப்பட்டது. ஓகே.